ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா புடலங்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு அரை கப்பு பாசிப்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இந்த பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதனோட பொடியாக கட் பண்ண பொடலங்காயை சேர்த்துக்கலாம். பொடலங்காயை மேலே ஒரு லேயர் இருக்கும், முழு பொடலங்காயில் பாருங்கள் ஒயிட் கலரில். அந்த லேயரை க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அந்த லேயரோட கட் பண்ணி சேர்த்தா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அது சாப்பிட பிடிக்காது. அந்த லேயரை கத்தி வச்சு லேசாக அப்படி சீவனாக வந்துடும். அப்படி இல்லைன்னா கல்லுப்போ இல்லை தூளுப்போ வச்சு மேலே தேயுங்க, அந்த லேயரு போயிடும். இப்போ இதனோட கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து இந்த காய்கறியும் பருப்பும் முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி விடாதீங்க. அது மாதிரி 2 விசில் வைங்க, அதுக்கு மேலே நிறைய விசில் வைக்காதீங்க. ஏன்னா பொடலங்காய் ரொம்ப குழஞ்சிட்டா நல்லா இருக்காது கூட்டுக்கு. இப்போ நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கூட்டுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், அதனோட 1 டீஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய். இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டு தாளிக்க போகிறோம், அதனால நான் 1 மிளகாய் தான் போட்டு அரைக்க போகிறேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். இதனோட பொடியை நறுக்கின வெங்காயமும் பூண்டு கருவேப்பிலை சேர்த்து வதக்கலாம். புடலங்காயில் கூட்டு செஞ்சு சாப்பிடுங்க, ஹெல்த்தியான டிஷ்ஷு. இந்த வெயில் நாளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம நச்சு வச்ச பூண்டையும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிங்க. நான் இதில் 1 ஸ்பூன் மிளகா பொடியும் சேர்க்க போகிறேன். அதனால தான் நான் 2 மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா அரைக்க சொல்ல 1 மிளகாயும் இந்த நம்ம தாளிக்க சொல்ல 1 மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதனோட ஒரு தக்காளி சின்னமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு தக்காளி வேணும்னா சேர்த்துக்குங்க, அது ஆப்ஷனல் தான் முழுக்க. இந்த கலவை வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதனோட 1 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் பொடி சேர்த்துக்கினேன். இது சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, அதனால நான் சேர்த்துருக்கேன். நீங்களும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த பருப்பு பொடலங்காய்லாம் போட்டு வேக வச்சதை வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கலவையை இதனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அந்த மசாலா அரைச்சி தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் அதையும் ஆட் பண்ணி இப்போ குக் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ணி நிறைய நேரம் கொதிக்க வேணும்னு அவசியம் கிடையாது. ஆட் பண்ணி ஒரு கொதி ஆட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு எம்மியாகவும் இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உண்மையாக செம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.